Hi, hello, welcome guys. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ரைடெக் மாஸ்டர்ஸ் அண்ட் நான் உங்கள் சிவபாலா. இப்போ தான் வந்து ரஸ்பெரி பை பற்றி ஆண்ட்ராய்டு எப்படி ரஸ்பெரி பையில் போடுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ தனியாக முடிஞ்சு அண்ட் அந்த வீடியோ இனிமேல் எடிட் பண்ண ஆக்சுவலாக எடிட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வீடியோ அப்லோட் ஆயிரும். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் அந்த ரஸ்பெரி பை ஆண்ட்ராய்டை இன்ஸ்டால் பண்ணும்போது பூட் பண்ண மெமரி கார்டை திருப்பி என்னால் பூட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு எப்படி அதை வந்து ஒரு தனி டிஃப்ரெண்ட்டான வேல அதை ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஏற்கனவே நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எஸ்டி கார்டு ஃபார்மேட்டர்ஸ் அண்ட் அதுலேயே மை கம்ப்யூட்டர்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். FAT32 ட்ரை பண்ணியிருப்பீங்க, NTFS ட்ரை பண்ணியிருப்பீங்க, பயாஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப சிலர் தான் டிஸ்க் பார்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் டிஸ்க் பார்ட்லேயும் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இது பூட் பண்ண பென்ட்ரைவ் மட்டும் இல்லை, நாட் ஓன்லி பென்ட்ரைவ் அண்ட் மெமரி கார்டுக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு பென்ட்ரைவ் அண்ட் மெமரி கார்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 32 GB மெமரி கார்டு உள்ள போட்டப்போ 60 MB தான் காமிச்சுது. ஏன்னா அது ஆக்சுவலாக பூட் பண்ணியிருந்தேன், பட் என்னால் திருப்பி அதை ஃபார்மேட் பண்ணாலும் அந்த 60 MBக்குள்ளேயே தான் அது சுற்றிட்டு இருக்கு. என்னால் அந்த ஜிபி சைஸ்க்கே கொண்டு வர முடியல, 32 GBக்கே கொண்டு வர முடியல. ஸோ அதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் ஆக்சுவலாக ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த மெத்தடை பற்றி இந்த வீடியோவில் போட போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டெப்ஸ் எங்கெங்கே பார்க்கணும்னு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கு தேவையான பொருள், நீங்கள் எந்த மெமரி கார்டு இல்லைன்னா பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. மெமரி கார்டாக இருந்தால் மறக்காமல் கார்டு ரீடர் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே ஸ்லாட்டே டேரெக்டாக இருக்குது அப்படின்னாலும் அது உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து அதை கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எந்த டைப்பில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எல்லாருக்குமே பிசியில் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பிசிக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துட்டோம். நமக்கு தேவையான 2 பொருள் எடுத்துக்கலாம். கார்டு ரீடருக்குள்ளே நான் SD கார்டை இன்சர்ட் பண்ணிடுறேன். எஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. பிசியில் கனெக்ட் ஆனது. இப்போ நமக்கு ஃபோல்டர் ஆக்சுவலாக ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகலை. ஓகே, நம்ம போகலாம். ஸோ ட்ரைவே காட்டலை ஆக்சுவலாக. இப்போ எனக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகே, எது நம்ம எப்படி ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரியும் உங்களுக்கு சில ப்ராப்ளம் வரலாம். சில டைம் 32 GB இல்லை 60 MB மட்டும் டிஸ்பிளே பண்ணலாம். அது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே இதில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்டோஸ் ஆர் அப்படின்னு கொடுக்கணும். அதாவது ரன் பேஜ் ஓப்பன் பண்ணுறோம். டிஸ்க் பார்ட் அப்படின்றத தான் நம்ம ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணணும். நான் ஏற்கனவே டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள், DISKPART டிஸ்க் பார்ட் இந்த கமெண்ட் போட்டு நீங்கள் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அட்மின் பேஜில் ஏதோ ஓப்பன் பண்ணுவான்னு கேட்பாங்க. டூ யூ வாண்ட் டு அலோ த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் டு மேக் சேஞ்சஸ் டு திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கும். இது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து நீங்கள் டிஸ்க் பார்ட் ஓப்பன் பண்ணலாம். இதை எப்போ நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கே டிஸ்க் பார்ட்னு போட்டு ஒரு ஓப்பன் கிரேட்டர் சைன் போட்டு அதுக்கப்புறம் அந்த டேஷ் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அந்த சைன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வந்து உங்கள் ரேமை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். எனக்கு இப்போ டக்குன்னு வந்துச்சு, சிலருக்கு ஸ்லோவாக வரும். ஸோ அது ஓவராலையும் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ டிஸ்க் பார்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ண டிஸ்க் போது அதில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா போர்ட் ப்ராப்ளமாக இருந்தால் கூட அது உங்களுக்கு வந்து அங்கே காட்டாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்குதா, டிஸ்க் ஆக்சுவலாக கனெக்ட் ஆகிடுச்சா, கம்ப்யூட்டரில் இருக்கா, அப்படி ஒரு டிஸ்க் இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து லிஸ்ட் டிஸ்க்குன்னு கொடுத்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்னென்ன டிஸ்க் இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் 3 தான் என்னோடது, ஏன்னா 29 GB. மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0 அண்ட் டிஸ்க் 1 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 931 GB 931 GB இருக்குது. ஆக்சுவலாக அது ரெண்டுமே என்னோட ஹார்ட் டிஸ்க், இன்டர்னலாக ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிறேன், CPUவில் இன்பில்ட்டாக இருக்குது. அண்ட் டிஸ்க் 2 பார்த்தீங்கன்னா அதுவும் 931 GB, அது வந்து நான் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க். ஸோ டோட்டலாக நான் கம்ப்யூட்டருக்கு 3 TB யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த டிஸ்க் 3 தான் வந்து 29 GB, அதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மெமரி கார்டு. ஸோ இப்போ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அதை வந்து முதல் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து செலக்ட் டிஸ்க், எந்த டிஸ்க்குன்ற நேம் மறக்காம பார்த்துங்க. டிஸ்க்கை மாற்றி போட்டிங்கன்னா நீங்கள் டிரைவரை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ அதை வந்து ரொம்ப க்ளீனாக செக் பண்ணிக்கோங்க. டிஸ்க் 3 தான் 29 GB. ஸோ வந்து நம்ம டிஸ்க் 3 தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் டிஸ்க் 3ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா டிஸ்க் 3 செலக்ட் ஆயிடுச்சுன்னு வரும். மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். மாற்றி டிஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ எந்த டிஸ்க்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி கிடையாதுன்னா வேறு லேப்டாப்பில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால் எந்த டிஸ்க்குன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணணும். அதாவது உள்ளே இருக்கிற தேவையில்லாத எல்லா டீடைல்ஸையும் க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து க்ளீன்ன்ற கமெண்ட்டே கொடுக்க போகிறோம். க்ளீன் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா டிஸ்க் பார்ட் சக்சீடட் இன் க்ளீனிங் தி டிஸ்க்னு வந்துடும். ஸோ டிஸ்க் பார்ட் இப்போ வந்து க்ளீன் ஆயிடுச்சு. டிஸ்க் பார்ட்டில் இருக்கிற எல்லா பழைய ரிசோர்ஸும் க்ளீன் ஆயிரும். டிஸ்க் 3ல இருக்கிற எதையுமே க்ளீன் பண்ணிடும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் லிஸ்ட் டிஸ்க் கொடுங்க. மறுபடியும் லிஸ்ட் டிஸ்க் கொடுத்தீங்கன்னா
எல்லாத்தையுமே ப்ராப்பராக திருப்பி அதை டிஸ்பிளே பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 3 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்கும், அப்படின்னா அந்த டிஸ்கில் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பட் இருந்தாலும் நம்ம அதுக்குன்னு ஒரு தனி பிரைமரி கமாண்ட் கொடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா select disk 3. ஸோ select disk 3ன்ற ஒரு கமெண்ட்டை மறுபடியும் கொடுக்குறோம். கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா disk 3 is now the selected diskன்னு வந்துடும். இப்போ இதை கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரு பார்ட்டிஷன் பிரைமரியை கிரியேட் பண்ணணும். இதுக்குன்னு ஒரு பிரைமரியான ஒரு பார்ட்டிஷன் பிரைமரி கிரியேட் பண்ணணும். ஸோ create partition primary. ஸோ create partition primary ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா partition primary சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சுன்னு வந்துடும். இப்போ பார்ட்டிஷன் இருக்குன்னா ஏகப்பட்ட பார்ட்டிஷன் லிஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்து செலக்ட் பார்ட்டிஷன் 1 பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ செலக்ட் பார்ட்டிஷன் 1, செலக்ட் பார்ட்டிஷன் 1. ஸோ பார்த்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பார்ட்டிஷன் 1 வந்து இப்போ உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆயிருச்சா? எஸ், எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக செலக்ட் ஆயிருச்சு. ஓகே, பார்ட்டிஷனில் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஒரு செகண்ட் இருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எஸ், எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட், எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஃபார்மேட்டுன்ற ஸ்டெப் ரொம்ப முக்கியம். நான் கொடுக்குறத அப்படியே நீங்கள் கொடுக்கணும். வேர்ட் மாற்றிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி ஆகும். ஒன்றாகாது, திருப்பி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மேட் எஃப்எஸ்ன்றது என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட் பண்ண போகிறோன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கா. ஃபார்மேட் எஃப்எஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்மேட் பண்ணுறது, FAT32. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் FAT32 கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இதில் அட்ரிபியூட்டில் வேணுன்றதை நீங்கள் அப்புறமா மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஃபார்மேட் FS is equal to FAT32. இது வந்து குயிக் அப்படின்ற ஒரு கமாண்ட் கூட சேர்த்து கொடுக்கணும், QICK. ஸோ ஃபார்மேட் FS is equal to FAT32 குயிக் அப்படின்ற கமாண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு லோட் ஆகும் ஆக்சுவலாக. எஸ், ஸோ 100% முடிஞ்சிச்சு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் போய் பாருங்கள். திஸ் பிசியில் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவ் இன்னுமே உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஃபார்மேட் ஆயிடுச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம இன்னும் அதுக்கு லெட்டர் அசைன் பண்ணல. என்ன லெட்டரில் அதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத நம்ம அசைன் பண்ணலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெட்டர் இதுக்கு வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா அசைன், ASSIGN அசைன் லெட்டர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன லெட்டர் வேணாலும் கொடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் திஸ் பிசி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேர்டை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா CDEFGHIJK வரைக்கும் நான் எல்லா லெட்டரும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்க லெட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப யோசிக்காமல் கடைசி லெட்டர் Z கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து Z அப்படின்ற லெட்டர் அசைன் பண்ணுறேன். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த டிஸ்க் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதோட உங்கள் ஸ்டெப் முடிஞ்சு பார்ட்டிஷன் பிரைமரி எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிட்டீங்க. இப்போ திஸ் பிசிக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் கிளியர்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 29.7 GB இருக்குது அண்ட் 29.7 GB ஃப்ரீயாக இருக்குது. உள்ளே போனீங்கன்னா எதுவுமே இல்லை. ஃபைல் எந்த ஃபைலை வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ஃபோட்டோவே உள்ளே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ உள்ளே அப்லோட் பண்ணுறேன். டக்குன்னு அப்லோட் ஆகுது. ஸோ திருப்பி டெலிட் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை. நான் இதை வந்து ஆக்சுவலாக ராஸ்பெரி பை ஆண்ட்ராய்டை பூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இதை வச்சு தான் நான் எல்லா வாய்ஸுமே போட்டுட்ருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து எந்த ஒரு பென்ட்ரைவாக இருந்தாலும் சரி, மெமரி கார்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படி பூட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். இது ஹார்ட் டிஸ்க்குக்கே கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். பட் ஹார்ட் டிஸ்க்கு என்ன அப்படின்னா டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். உள்ள ஸ்டோரேஜ் எவ்வளோ ஃபைல் ஆக்குப்பை ஆகிருக்கு, அது என்ன ப்ராப்ளம்ன்றதை அனலைஸ் பண்ணி இதுவே டோட்டலாக க்ளீன் பண்ணும். ஸோ அதுக்காக அது டைம் எடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இதை வந்து நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதை பற்றி ஒரு டெடிகேட் வீடியோ போடலான்னு எனக்கு அப்போ தாட் வரல. ஸோ இப்போ வந்துச்சு. ஏன்னா இதை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா மெமரி கார்டே போயிடுச்சுன்னுவாங்க. கடையில் கொடுத்தீங்கன்னா இதுக்கு நியர்லி 500 to 1000 rupees கேட்பாங்க. உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு லேப்டாப்போ இல்லை பிசியோ உங்ககிட்ட இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஜஸ்ட் ஒரு 5 minutesக்கு வாங்கினீங்கன்னா இந்த ப்ராசஸை நீங்களே பண்ணிடலாம். இதுக்காக நான் போய் தேவையில்லாமல் 500 to 1000 rupees வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு எதாவது queries இருந்தாலும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே நான் டெஸ்க்டாப்பில் பேசணும் அப்படின்னு விரும்பல, நான் டேரெக்டாக கேமராக்கு வரேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ அங்கேருந்து இப்போ இங்கே கேமரா வியூக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு எதாவது queries இருந்துச்சுன்னா அப்போவே சொன்னேன், கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. நான் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளமை நான் என் கம்ப்யூட்டர்லேயே எடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதையே ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். மோஸ்ட்டாக இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் பிசி வச்சுருக்கவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒவ்வொரு டைமும் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஏதோ ஒன்று லோட் ஆகும், மெமரி கார்டு போட்டிங்கன்னா அது பூட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு தனியாக என்னோட காண்டாக்ட் மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வர ப்ராப்ளம் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பினா போதும், அந்த ப்ராப்ளமை நானே க்ரியேட் பண்ணுறேன், என் கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ணி அதை எப்படி நான் சால்வ் பண்ணுறேன்றதை ஒரு தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ மோஸ்ட் எல்லோரும் அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது தான் வீடியோவாக போடுவாங்க.
பட் நான் அப்படி கிடையாது. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் நானே பென்ட்ரைவில் கொண்டு வரேன், இல்லை கம்ப்யூட்டர்ஸில் கொண்டு வந்து அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதே ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இதனால் நமக்கு வந்து அடிஷ்னல் நாலேஜ் வந்து கெயின் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ரஸ்பெரி பை வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோலையும் சொல்கிறேன். 12th and 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டுட்டோரியல் வீடியோ. எப்படின்னா பைத்தானை பற்றி எஸ்கியூலை பற்றி போடுறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டுட்டோரியல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எஸ் எனக்கு வேணும்னு போடுங்க. வித் என்ன வேணும் அப்படின்றது, பைத்தானா எஸ்கியூலா எது ஃபஸ்ட் போடலாம் அப்படின்றது, மெஜாரிட்டி எது இருக்கோ நான் அதை போடுறேன். இல்லை இது வேண்டாம், இந்த டெக் இதே கண்ட்ரோல் பண்ணலாம், இன்னும் கம்மி பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா அதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குன்றதை என்னால் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ட்ரைடெக் மாஸ்டர்ஸ்ன்ற யூசர் நேம். ஸோ அதுக்கான ஒரு பாப்பப்பையும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அதில் மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்றதை லைவ் அப்டேட் கொடுப்போம். இன்னும் நாங்கள் போட ஆரம்பிக்கல, ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் சேனல் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதில் எல்லா அப்டேட்ஸும் போட ஆரம்பிச்சிடும். அது போய் இப்போ இன்றைக்கி எடுக்கிறதெல்லாம் பற்றி நான் ஏதாவது முடிஞ்சு உங்களுக்கு அதில் அப்டேட்ஸ் போடுறேன். அண்ட் ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. நெக்ஸ்ட் இதில் நான் வந்து உங்களுக்கு ஆர்டினோவை பற்றி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆர்டினோ யூனோ பற்றி ஒரு தனி எக்ஸ்பிளைன் வீடியோ. அண்ட் அதை வச்சு சில சென்சார் கிட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஒரு 16 சென்சார்ஸ் வச்சுருக்கேன் என்கிட்ட. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், அந்த சென்சார்ஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு செகண்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் இந்த சென்சார்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணும், இதை பற்றி ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைனையும் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். ஸோ சேனல் இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈஸியாக நாலேஜ் கெயின் ஆகும். லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எங்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெக்டிஃபை பண்ணி வேறு ஏதாவது அதுக்கு அரேஞ்ச் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன்ட் வித் ட்ரைடெக் மாஸ்டர்ஸ். அண்டில் தென் லாகிங் அவுட் ஃப்ரம் சிவா பாலா. ஜெய் ஹிந்த்.